நம்ம இந்திய நாடு 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைஞ்சிச்சு. அப்போ பாகிஸ்தான் அப்படின்னு சொல்ற ஒரு தனி நாடு உருவாச்சு. இந்த பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் என 2 நாடுகள் உருவானது. கிழக்கு பாகிஸ்தான் அதாவது வங்காளதேசம், இது ஒரு தெற்காசிய நாடு. இதன் தலைநகரம் டாக்கா. இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தை போன்று இந்நாட்டிலும் வங்காள மொழியே பேசப்படுகிறது. மேற்கு பாகிஸ்தானுக்கும் கிழக்கு பாகிஸ்தானுக்கும் இடையிலான தொலைவு 1600 கிலோமீட்டர். மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் பயணம் இந்தியாவின் வழியாகவே நடைபெற வேண்டும். இந்த நிலையில மொழி வேறுபாடு, பொருளாதார புறக்கணிப்பு காரணமாக கிழக்கு பாகிஸ்தான் மக்களிடையே எழுச்சி ஏற்பட்டு தனிநாடு என்னும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தான் இந்தியாவின் துணையோடு அப்போதைய இந்திய பிரதமர் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தியினால் வங்காளதேசம் விடுதலையடைந்த நாடாக உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறமா 1972 ஜனவரி 11ஆம் நாள் கிழக்கு பாகிஸ்தான் என்பது வங்காளதேசம் என பெயரை மாற்றிக்கொண்டார்கள். இதுதாங்க சிம்பிளா வங்காளதேசம் நாடு தனியாக உருவான கதை.